அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட், மிக சிறப்பான அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். அமெரிக்கா ஈரான் தாக்குதல் நிலவரங்களையும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அலசி ஆராய்ஞ்சிட்ருக்கோம். வரைபடங்களோடும் புகைப்படங்களோடும் சேட்டலைட் இமேஜஸோடும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு பெரிய ஷாக்கிங். அமெரிக்கா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். 3 to 4 நிலைகள் துல்லியமாக அடிக்கிறாங்க ஈரான். என்ன காரணம் அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கொடுத்துருக்காங்க. விழித்து கொள்ளுமா அமெரிக்கா? அமெரிக்கா பதில் தாக்கல் நடத்தும் போது ஒரு 4 தீவுகளை குறிவைத்து அடிக்கிறாங்க. மேபி இந்த 4 தீவுகளை குறிவைத்து அடிக்கிறதுனால அந்த கார்க் தீவை கைப்பற்றுவதற்கான முழு திட்டத்தில் களமிறங்குகிறதா அப்படின்ற இன்னொரு கோணத்திலையும் நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் மீது. அங்கே இருக்கக்கூடிய அதிரிபதிரியான சம்பவங்களை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மோதல் இப்படி வந்துருச்சு. என்னப்பா இந்த G7 நாடுகள் கூட்டும் போது தான் ஒரே கட்டி பிடிச்சி கொலாவனாங்களே, அடட்ட அவங்க இவங்கள போகலை, இவங்க அவங்கள போகலை, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் பேசினாங்களே, இப்போ திடீர்னு என்னப்பா மோதிக்கிறாங்க அப்படின்னா, ஆமாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஆச்சரியமாக உள்ள வாங்க போகலாம், நம்ம உங்களை நேராக ஈரானு கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணி வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ் மட்டும் இல்லை, ஃபினான்சியல் டைம்ஸு, இன்னும் ஒரு 3 பத்திரிகைகள் எல்லாமே வந்து சமீப காலமாக ஈரான் குறிவைத்து சொல்லி வச்ச மாதிரி அடிக்கிறாங்க அமெரிக்காவுடைய நிலைகள். அது இல்லாமல் ஈரான் அடித்ததுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க, நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் வச்சுருந்தீங்க, நீங்கள் இந்த இடத்துல வந்து HIMARS வந்து இருந்தது, நீங்கள் இந்த இடத்துல வந்து ட்ரோனோட பாகங்கள்லாம் வைத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லியே தாக்கல் அதாவது நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா, இது இப்போ இல்லை, பிப்ரவரி மாதத்துலேருந்தே இந்த நிகழ்வு நடக்குதுன்றாங்க. பிப்ரவரி மாதத்துலேருந்து அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் அங்கே அரபு நாடுகளில் இறங்கும் போது அரபு நாடுகளுடைய டவர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸியாக ஈரான் ஹேக் பண்ணுறாங்க. ஹேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த சோல்ஜர்ஸ் பயன்படுத்துகின்ற அந்த மொபைல் ஃபோனோட லொக்கேஷன்ஸ், அந்த லொக்கேஷன்ஸை பயன்படுத்தி வேறு ஏதாவது பேசுகிறாங்களான்றதை இன்க்ளூடிங் பார்த்து வைக்கிறாங்க. இந்த பார்த்து வச்சு அந்த லொக்கேஷன் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால தான் இன்னைக்கு ஈரான் இந்த அளவுக்கு தாக்கல் நிகழ்த்துறாங்க. ஈரான் வந்து அது பேர் வந்து SS-7 அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து டெலிகாம் புரோட்டோகால் 1970 அப்படின்ற ஏதோ ஒரு அது பேர் என்ன சொன்ன கிளன்கி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஃபோனை வந்து அவங்க ஈஸியாக கனெக்ட் பண்ணாங்கன்னா லோக்கல் நெட்வொர்க்கோட கண்டுபிடிச்சி அதனால தான் குறி வைத்து தாக்கல் நடத்துகிறாங்க. அமெரிக்காவுக்கு இன்னொரு சந்தேகம் கூட வந்திருக்கும். ஏன்னா இடையில் உக்ரைன் வந்து ஒப்பந்தம் போடுறாங்க. உக்ரைன் ஒப்பந்தம் போட்டு இங்கே குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேஸில் போயிட்டு ட்ரோன் வைக்கிறாங்க. ட்ரோன் வைத்து அடுத்த 2வது நாள் கழித்து பார்த்தா கரெக்டாக அங்கே அடிச்சுட்டு உங்கள் ட்ரோனுடைய குடோனை நாங்கள் அடிச்சிட்டோன்னு கரெக்டாக ஈரான் சொன்னாங்க. ஒருவேளை அமெரிக்கா இல்லைன்னு மறுத்தா கூட நிச்சயமாகவே அமெரிக்கானுடைய மொபைல், அந்த சோல்ஜர்ஸோட மொபைல் ஃபோனை ஈரான் ஹேக் பண்ணியதா, அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா சம்பவம் மிகப்பெரிய சம்பவம் தான் அந்த தாக்குதலையும் பார்க்க முடியுது. அதாவது இது எல்லாமே அமெரிக்கா இடைமறித்து தாக்குதலையும் தாண்டி பெரிய இழப்புகளை சந்திக்க வச்சிருக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் சந்தேகத்தை போக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த சேட்டலைட் இமேஜஸ் அப்படியே 1 by 1 நான் காட்டுறேன் பாருங்க. வேணும் உங்களுக்கு லொக்கேஷன் மாறி இருக்கலாம், ஆனால் பாதிப்புகள் என்பது உண்மைதான். ஃபஸ்ட்டு வந்து குவைத்தில் வந்து மினா அப்துல்லா வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மினா அப்துல்லா வேர் ஹவுஸில் KGL லாஜிஸ்டிக்ஸ், இந்த KGL லாஜிஸ்டிக்ஸ் தான் அங்கே இந்த ட்ரோன் வைக்கிறது மீதி எல்லாமே அந்த குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி செயல்பட்டுருக்கு. அந்த வேர் ஹவுஸே பாதிக்கு மேலே வந்து அடிச்சிருக்கிறாங்க. இது வந்து சும்மா ஒரு சாம்பிள், அந்த குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேஸில். இது இல்லாமல் ஒரு 3 பேஸ் மீது அடிச்சிருக்காங்க. அது ஜோர்டன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொரு புகைப்படங்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன் நான். அடுத்து ஜோர்டனில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்டி ட்ரோன் சர்வைலன்ஸ் சிஸ்டம் ஒன்றும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேடார் சிஸ்டம் ஒன்று. இது 2யுமே குறி வைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதற்கான அந்த இமேஜஸ்மே தெரியுது. அந்த இமேஜஸில் ரொம்ப கிளியராக 2வது புகைப்படம் பக்ரைனில் இருக்கக்கூடிய 5th ஃப்ளீட் இருக்கு இல்லையா,
இந்த 5th ஃப்ளீட்டில் இன்னொரு ஒரு கம்யூனிகேஷன் சென்டர், அது இல்லாமல் அவங்க ஆயுத குடோன்கள் HMRS இருந்த பகுதிகளை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது 3 மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 2 பகுதிகளை சேர்த்து சொல்கிறாங்க அமெரிக்காவோட நிலைகளில். இது எல்லாமே முன்பு இருந்த சேட்டலைட் இமேஜஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட் இமேஜஸுக்கு வந்து அங்கங்கே ஹோலாக இருக்குது. அதாவது உங்களுக்கு எப்படின்னா, இப்போ சேட்டலைட் இமேஜஸ்லேயே ஒரு சின்ன ஹோல் அப்படின்னா நேரில் பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பாக இருக்குங்க. மேலே இருந்து எடுக்கும்போது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ட்ராப் தான், ஒரு சின்ன குழியாக தான் தெரியும். ஆனால் அங்கே நேரில் போய் பார்த்தோம்னா அந்த அளவுக்கான ஒரு பாதிப்புகள். அதனால தான் அமெரிக்கா வந்து ஒரு கோபத்தின் உச்சியிலே சென்று இன்று காலை 7 மணி நேரம் தொடர் மாரத்தான் தாக்கல் நடத்துவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக கிட்டத்தட்ட ஈரானுடைய தாக்குதலில் நிலை குலைந்தது அமெரிக்கா அப்படின்ற ஆங்கிள் கூட நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. ஏன்னா அமெரிக்கா இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஜாஸ்க் அப்படின்ற ஒரு IRGC நேவல் பேஸ், அந்த நேவல் பேஸில் வந்து ஜூலை இது வந்து 12ஆம் தேதி 13ஆம் தேதி எடுத்த பதிவு, இது நடத்திய தாக்குதல் எடுத்த பதிவு ஒன்றுமே இல்லைன்றாங்க, குப்பை கோலமாக ஆயிடுச்சுன்றாங்க. அந்த ஜாஸ்க்ன்ற பகுதி மிக முக்கியமாக ஒரு கமாண்டிங் சென்டராக இருந்ததற்கு ஈரானுக்கு. அங்கிருந்து தான் அந்த நேவல் பேஸை இயக்கி IRGC வந்து பெரிய ஒரு ட்ரபிள் கொடுக்குறாங்க. அங்கே வருகின்ற கப்பல்களுக்கு எல்லாமே வந்து அந்த இடத்துல தாக்கல் நடத்திட்டு இன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணுறாங்க, சாயந்தரம் அவங்களுக்கு அதிகாலை நேரம் வரும், கரெக்டாக 6 AM-லேருந்து 7:30 AM, ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம்னா 90 நிமிஷத்துக்குள்ள ஒரு 130 டார்கெட்டை வச்சு அடிக்கிறாங்க. இந்த 130 டார்கெட்டுமே வந்து 4 தீவுகளாக பிரித்து அடிக்கிறாங்க. ஒன்று வந்து ஜாஸ்க் அப்படின்ற ஒரு பகுதி, இன்னொன்று வந்து கிரேட்டர் டனப். கிரேட்டர் டனப் பக்கத்திலே வந்து அபு மூசான்னு சொல்லிட்டு மற்றொரு தீவுமே இருக்குது. இந்த 2 தீவையும் வந்து முழுமையாக அங்கே ஒரு குட்டி ரேடார் சிஸ்டம் இருக்குது, IRGC கட்டுப்பாட்டு அறை இருக்குது. அங்கே இருந்தால் மைக் ஓவர் இந்த கப்பல் இங்கே வா, அந்த கப்பல் அந்த பக்கம் போ, அப்படி இங்கிட்டு வா அங்கிட்டு போ தங்கிட்டு போ அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடங்களை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஸோ அபு மூசா அப்படின்ற ஒரு கிரேட்டர் டனப் அப்படின்ற தீவு, அப்புறம் வந்து செபகர் போர்ட்டு வந்து இன்னைக்கு நேற்று இரவுமே அடித்தாங்க, இன்னைக்கு காலையில் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அடித்தாங்க, மறுபடியும் ஒரு சாயந்தரம் அடிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை அடிக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த குஷம் தீவுன்னு சொல்லுவாங்க, குஷம் ஐலாண்ட், ஈரானுடைய ஹென்காம் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குஷமுக்கு கீழே இந்த ஹென்காம் ஐலாண்டை வந்து முழுமையாக IRGC-லேருந்து துண்டிக்கணும், அங்கிருந்து தான் வந்து மெயினாக இயக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. இது இந்த ஹென்காம் ஐலாண்டும் அவங்களுக்கு மிக முக்கியம். ஸோ இந்த கிரேட்டர் டனபாக இருக்கட்டும், இல்லை ஹென்கமாக இருக்கட்டும், அப்புறம் செபகர் போர்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் ஜாஸ்காக இருக்கட்டும், இது எல்லாமே சுற்றியும் இந்த கடற்கரை ஓரமாக நடத்தப்படுகிற தாக்குதல் எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து புலப்படும். என்ன புலப்படும் அப்படின்னா, அமெரிக்கானுடைய வாழ்நாள் கனவு இந்த கார்க்கு தீவை கைப்பற்றுவது தான். அந்த தீவை கைப்பற்றுவதற்கான முதல் அடி என்ன அப்படின்னா, அவங்களுடைய நேவல் பேஸை வந்து முழுமையாக அழிக்கணும், முழுமையாக தள்ளணும். அதை நோக்கி தான் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்படுகிறதா அப்படின்னு பல கோணங்கள்ல அலசி ஆராயிறாங்க. ஆனால் கார்க்கு தீவில் கூட ஒரு 3 இடங்களில் தாக்கல் நடத்தினாங்க. அந்த 3 இடங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் பாதிப்புக்கு வராத மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டமும் கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால கூட்டி கழிச்சு பார்த்தாங்கன்னா அது அப்படி தான் சொல்றாங்க. அது இல்லாமல் ஒட்டுமொத்த தாக்குதலையும் என்ன பண்றாங்கன்னா, குசஸ்தான் ப்ராவினன்ஸில் 2 இடத்த குறி வைத்தாங்க. அங்கே வந்து வீட் வேர் ஹவுஸை அடிச்சுட்டாங்கன்னு ஈரான் குற்றச்சாட்டு சொல்றாங்க. கோதுமைகளை நாங்கள் ஒரு பெரிய குடோன் மாதிரி வைத்திருந்தோம், அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. அப்புறம் கீழே இலியாம் ப்ராவினன்ஸில் நான் காலையில் ஏற்கனவே ஆர்கே சேனலில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு வாட்டர் பவர் பிளான்ட் இருந்திருக்கு, அந்த இடத்துல அடிச்சிட்டாங்க. பேந்தர் அப்பாஸ் ஸ்ரிக், இது வந்து மிகப்பெரிய முக்கிய பகுதி. அப்புறம் கீழே புஷேர் ப்ராவினன்ஸில் ஜாம், புஷேர், அப்புறம் வந்து கோர்மோச், இந்த 3 இடத்துலையும் செபகர் துறைமுகத்தையும் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது அமெரிக்கா. எங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை
தொடர்ந்து ஈரானுடைய கப்பல்கள் தன்னை நோக்கி வரும் பட்சத்தில் நகி நகி ரிட்டன் ஹே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 2 கப்பல்களை ரிட்டன் அனுப்பியிருக்காங்களாம். பட் 2 கப்பலில் வந்து பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று வந்து த ராணி, இன்னொன்று வந்து அமில். இந்த 2 கப்பல்களும் அமெரிக்கா கிட்ட, ஐயா ஜெய் ஐயா கோட்டசாமி ஐயா, நான் தாங்க ஐயா உங்களுக்கு எதை நல்லது பண்ணி விட்டேன், எனக்கே இப்படி பண்ணலாமா, எங்கள் நாடு கொஞ்சம் தத்தளிக்கிறது ஐயா, அதனால நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஏற்றிட்டு போயிடுறேன், கொஞ்சம் விட்டுறீங்களான்னா, இல்லை கொஞ்சம் அண்ணன் டென்ஷன் ஆகிறாரு, நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்கு பாருங்க, அந்த இடத்துல வந்து நிறுத்திக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வந்து பிரச்சனை முடியுமோ சொல்கிறோம், அப்போ நீங்கள் தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து நிறுத்தி வச்சுருக்காங்களாம். அப்போ அவங்க அதில் இருக்கக்கூடிய மாலுமிகள் அப்படியே சமைச்சு சாப்பிட்டு இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சால் உங்களுக்கு சொல்கிறேன்றாங்க. இப்போ எத்தனை கப்பல் கடந்த போது எத்தனை கப்பல் அங்கே இருக்குன்னுலாம் தெரியல. இதற்கு முன்பாவது எல்லாமே ட்ராக் சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போலாம் ஒரு மர்மமாக இருக்குது. ஏன்னா நேற்று கூட என்ன சொன்னாங்கன்னா 14ஆம் தேதி 21 கப்பல் போனதாக சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் 2 கப்பல் தான் போச்சுன்றாங்க. அதனால் அப்பப்போ ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணுறாங்க, திடீர்னு லொக்கேஷன் கிடைக்குது, திடீர்னு லொக்கேஷன் வந்து காணாமல் போகுது. பட் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, தைரியமாக வாங்கப்பா நாங்கள் வந்து கொடுக்குறோன்றாங்க. இன்னைக்கு கூட ஈரான் வந்து ஒரு 2 கப்பலுக்கு ஓவர் வார்னிங்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. அதாவது அங்கேயே நீங்கள் நிற்கவில்லை என்றால் தரமட்டமாக்கி விடும், கப்பல் மூழ்கடிக்கப்படும்னு தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு கூடுதல் பதிவு. தொடர்ந்து ஈரானுக்குள்ளார நிறைய அங்கே இருக்கக்கூடிய கிளர்க்குன்னா முக்கிய பதவியில், இங்கே ஜட்ஜையா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து கடிதம் எழுதிட்டே இருக்கிறாங்க, எக்காரணத்தை கொண்டும் நாம் பின்வாங்கிடக்கூடாது. அந்த வீடியோ பதிவு பாருங்கள். இது வந்து தெஹ்ரானுடைய பார்லிமெண்ட்டில் அது என்ன சொல்லுவாங்கன்னா, தெஹ்ரான் ரெவல்யூஷன் ஸ்கொயர் அப்படின்னுவாங்க. இந்த ரெவல்யூஷன் ஸ்கொயரில் ட்ரம்ப்பை வந்து கொல்லணும், வெட்டக்கூடாது, அவரை போட்டு சமாதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதி பண்ணுற மாதிரி, அதாவது ட்ரம்ப்போட அந்த அது பேர் என்ன கஃபீன் அப்படின்வாங்க, அதில் ஒரு வாசகம்லாம் எழுதி எங்களுடைய காமேனி அவருடைய பழி வாங்கும் விதமாக இன்னும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பெரிய வீடியோ பதிவை போட்டு அவங்க ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அவங்க இனிமேட்லாம் அமெரிக்கா வந்து அவங்கள வழி கொண்டு வரணும்லாம் ரொம்ப ரிஸ்க்கு தான். இன்னும் ஒரு வாரம் கழிச்சுலாம் பாருங்கள் என்ன நடக்க போதோ, இதெல்லாம் தாறுமாறாக இருக்க போது, அங்கேயும் இங்கேயும் தாக்குதெல்லாம் என்ன நடக்க போதோ கொஞ்சம் உஷாராக இருப்பது சால சிறந்ததுதான். எவ்வளோ அடி அடிக்கிறாங்க யார்? ஈரான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கத்தாரு, குவைத்து, யுஏஇ, அவங்கள ஓமன், அப்போ ஜோர்டன்லாம் வந்து அடின்னு அடிக்கிறாங்க. சவுதி அரேபியா மட்டும் விட்டு வச்சுட்டாங்க. ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு அண்டர் டீலிங், அவதிகள் மட்டும் தான் கொஞ்சம் துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த அடி அடிச்சுட்டு கடைசியில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கத்தாருடைய எமிர் அவர்களுடைய அப்பா இறந்து போயிட்டார் இல்லையா, அந்த இறுதி சடங்குல இடையில போக முடியல. நேரில் போயிட்டு இந்த முன்னாள் பிரசிடென்ட் வந்து இஸ்ரேலுக்கு தொடர்புடைய நபர் பெருசாக பேசிகிட்டு இருந்தார்ல, அவர் போய் நேரில் பார்த்துட்டாரு. நேரில் பார்த்துட்டு தனது இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார். இப்போ ஆராய்ச்சி அவர்கள் கிளம்பி போயிட்டு இருக்கிறாராம். மேபி நான் உங்ககிட்ட வரும்போது மீட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இறுதி சடங்குகளில் கலந்துக்கிட்டு என்ன பேசுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்பா அப்படி அடிக்கிற, இல்லை உனக்கு எது ஓவரா இல்லையா, அடிச்சுட்டு வந்து எந்த மூஞ்சிலப்பா முழிக்கிறது, இது கேட்பாங்களா, இல்லை கேட்காம அப்படியே அமைதியாக வாங்க டீயும் காஃபி அப்படியே கட்டி பிடிச்சி தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுட்டு போயிடுவாங்களாம். எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு, எப்படி எந்த முகத்தை வச்சு பார்க்குறாங்க, இல்லை எல்லாம் சரிதானா, ஏன் இதை வந்து அவன் என்னப்பான்னு உங்களுக்கு மனசுக்குள்ள தோணும், என்னப்பா அவங்க அமெரிக்கா நிலைகளை தானே அடிக்கிறாங்க, குவைத்தை ஒன்றும் அடிக்கலையே அப்படின்னா உங்கள் பார்வைக்கு ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்கிறேன். நான் இப்போ அமெரிக்கா அங்கே ஈரானுடைய மிக முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பாலங்கள் மீதோ மற்ற மீது தாக்கல் நடத்தினாங்கன்னா, நாங்களும் குவைத்தில் இருக்கக்கூடிய மற்ற பாலங்கள் மீது நடத்துவோம், மற்ற முக்கிய எண்ணெய் நிலைகள் மீது நடத்துவோம். யாருது? குவைத்துது. ஏன் அடிக்கிறோம்? நீங்கள் அமெரிக்க நிலைகளுக்கு இடம் கொடுக்கறனால தான் அவங்க எங்களை அடிக்கிறாங்க, அதனால நாங்கள் உங்களை அடிக்கிறோன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் இந்த எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப கூலாக இருக்கிறாங்கப்பா. இதுதான் பங்காளிங்கன்றதையா, அடித்தாலும் பிடிச்சாலும் பங்காளிங்கன்னா 1008 பாசம் வரும் இல்லையா? இன்றைக்கி அதனால தான் ஏஐ சிப் வந்து யூஏஇக்கு வந்து டெக்னாலஜி ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு ட்ரம்ப் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண உடனே செனட்டர்லாம் ஆடி போயிட்டாங்க. அமெரிக்காவோட செனட்டர்லாம் இல்லை நகி கொடுக்கக்கூடாதுன்றாங்க. ஏன்னா எப்போனாலும் அவங்க பங்காளிங்க நம்மளுக்கு இன்றைக்கி நட்பாக்குற மாதிரி இருப்பாங்க, திடீர்னு நம்மளுக்கு ஆப்படிச்சிருவாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்களாம். அதே மாரி அப்படிலாம் இல்லைங்க, அருமையான நாடுங்க, நம்மளுக்கு எல்லா விதத்துலையும் உதவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம்.
பார்க்கலாம் நம்ம. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியுது, ஈராக் போனாங்க இல்லையா, ஈராக் வந்து ஹெஸ்புல்லா மீது முழுமையாக தடை விதிக்கிறாங்க. அந்த ஆர்டர் பேர் வந்து 13224 சொல்லிட்டு கம்பைன்டு டெரரிசம். ஹிஸ்புல்லா மீது கம்பைன்டு டெரரிசம்னு சொல்லிட்டு ஒரு முழு தடையை விதிக்கிறாங்க. அகமத் அல் சஹாரா டீம் சிரியா இருக்குல்ல, அவங்களுமே தடை விதிக்கிறாங்க. அவங்க என்ன அக்ரிமெண்ட் சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் சிரியாவில் இருக்கக்கூடிய நிலைகள் இருந்து வெளியேறும் பட்சத்தில் நாங்கள் ஹிஸ்புல்லாவை நீக்குகின்ற பொறுப்பு நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொன்னதாக அமெரிக்கா சொல்கிறாங்க. பட் அவங்க யுத்தத்தை விரும்பலன்னு தான் சொல்கிறாங்க. அமைதி மூலமாக பேச்சுவார்த்தை தீர்வு காணலான்றாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாம. அதே சமயத்தில் காசாவுக்குள்ளார சமீப காலமாக இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. நீங்கள் பார்க்குற பதிவுகள் எல்லாமே தெரியுது. அடுத்தடுத்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு 6 பேர் பக்கம் அதாவது தீவிரவாதத்தை அழிச்சுன்னு இஸ்ரேல் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாமே அக்டோபர் 7ஆம் தேதிக்கு சம்பந்தமுடைய ஹெட் ஆஃப் த மிலிட்ரி செக்யூரிட்டி ஆஃப் ஹமாஸினுடைய சென்ட்ரல் ஜாப்லியா பெட்டாலியனில் இருக்கக்கூடிய மிக முக்கிய 3 நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முகமது மர்வான் அவர்கள் வந்து அவர் தான் ஹெட் ஆஃப் த மிலிட்ரி செக்யூரிட்டியும், இன்னொன்று வந்து காசம் அக்ரம் அப்படின்றவர் வந்து வெஸ்டர்ன் ஜாப்லியாவில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர். மொத்தம் 4 பேர் ஒரு வண்டியில் போயிருக்காங்க, ஒரு சேர் அடிச்சிருக்காங்க. மற்றொரு தாக்குதல் வந்து நக்கூபா கமாண்டர்னு சொல்லிட்டு 2 ஹமாஸ்னுடைய நபர்களை தூக்கி இருக்கிறாங்க. இந்த 2 தாக்குதல்களையும் பார்க்கும்போது தொடர்ந்து தாக்கல் நடத்துகிறாங்க. அதே போல் சதன் லெபனான் பகுதியில் இதுவரை இஸ்ரேல் வசம் உள்ள பகுதிகளை பாருங்கள், அந்த நீல கலராக இருக்குல்ல, அது எல்லாமே இஸ்ரேல் தன் முழு வசமாக வசப்படுத்தி வைத்திருக்காங்க. அதுக்கு மேலே முன்னேறாமல் இருக்காங்க. அந்த பைலட் ஜோன்றது நபாட்டியான்ற பகுதி பக்கத்தில் கொண்டு வராங்க. அதனால அப்படியே இன்னும் பேச்சுவார்த்தை 2வது நாளாக போயிட்டு இருக்கு ரோம்ல. மேபி பாசிட்டிவாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஓரளவுக்கு திங்க் பாசிட்டிவ், சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு அவங்க லெபனான் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல். இப்போ ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை பார்க்க போகிறதுக்கு முன்பு நம்ம பிரச்சனை ஒன்று பேசிடலாமே. ஏன்னா இங்கே நம்ம கூடங்குளம் மின் நிலையம் இருக்கு இல்லையா, நம்ம இங்கே கூடங்குளம் மின் நிலையத்தில் இருக்கக்கூடிய ரகசிய ஆவணங்களை லீக் பண்ணியிருக்காங்க. ரகசிய ஆவணங்களை டார்க் வெப்பில் வந்து கசிவி விட்டுருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம். இதை பற்றி ரொம்ப சீக்ரெட் டாக்குமெண்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். பட் இன்னைக்கு ராய்டர்ஸ் பத்திரிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ரிலையன்ஸ் குழுமத்திடமிருந்து திருடப்பட்ட இந்த ஒரு 19,000 ரகசிய ஆவணங்களை இணையதளத்தில் லீக் பண்ணியிருக்கிறாங்க. ராம்சேவர் ஹேக் குழு வந்து 2014 2025 வரைக்குமான ரகசிய ஆவணங்களை முழுமையாக வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு பேராபத்து. இதை தடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு பேராபத்து. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம். மனிதர்கள் வந்து ஒரு விந்தையான மனிதர்கள், அது அரசியல் தலைவர்கள் என்பவர்கள் விந்தையான அரசியல் தலைவர்கள்னு சொல்லுவாங்கல்ல. கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று அவருக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க, ரைட்டு. அவருடைய நிறைவு உரையில் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசுறாரு, உருக்கமாக பேசினாரு. பேசி முடிச்சுட்டு ஒட்டுமொத்த லேபர் பார்ட்டியும் எந்திரிச்சு நின்று இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கல்ல, அப்படி ஒரு அப்ளாஸ் அவரை வந்து வாழ்த்துறாங்க. அப்படியே கோட்டசாமிகளை நீங்க தானே அவருக்கு எதிராக ஓட்டு போட்டு அவர் பிரதமராக இருக்க தகுதி இல்லை வெளியேறுன்னு சொன்ன ஆளுங்க அவர் உரையாற்றினதுக்கு அப்புறம் வந்து ஒட்டுமொத்த நபர்களை எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. ஒரு வேலை போய் தொலைட்டோன்னு கை தட்டுறாங்களா, இல்லை இப்படி ஒரு தலைவரை மிஸ் பண்ணிட்டோன்னு தட்டுறாங்களா, அப்படின்னு தான் ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்களே. எதிராக போடுறதையும் போட்டுட்டு கடைசியில் கையும் தட்டுறங்க பாரு, உங்களை தான் தேடிட்டு இருக்கிறோன்ற மாதிரி நினைச்சேன் நான். இப்போ ஐரோப்பா என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 3 மில்லியன் வந்து செலவு பண்ணுறாங்க. ஐரோப்பானுடைய ஆக்டிவிட்டீஸ் யாரெல்லாம் ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து போராட்டம் பண்ணுறீங்களோ, ஆப்போசிஷன் சரி மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுக்கிறீங்களோ, எந்த கண்டென்ட்டெல்லாம் நாங்கள் வந்து சென்சார்ஷிப் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை பொது வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஃபண்டிங் கொடுக்குறோன்றாங்க. இது ஐரோப்பானுடைய டிஜிட்டல் சர்வீஸ் டாக்ஸுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு. அதையும் மீறி நாங்கள் வந்து தடைகளை விதிச்சா இல்லை ஏதாவது பண்ணோன்னா எங்களை எதிர்த்து பேசுகிறீங்க நீங்கள், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாஸ் இமிகிரேஷன் பாலிசி இது எல்லாமே ஐரோப்பாவுடைய நிலைப்பாடுக்கு எதிராக எடுக்கிறாங்க. இதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூர்ந்து கவனிக்கலாம் வேண்டாம், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு வந்து எலான் மஸ்க் வந்து மரியன் லீபென் அவர்கள், அவங்க தான் இப்போ பிரான்ஸோட எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சர்வே எடுத்தீங்கன்னா கூட அடுத்த பிரதமர் அவங்க தான், அதிபர் அவர் தான் பிரதமர்ல, அதிபர்ன்றது மரியன் லீபென் தான், எழுதி வச்சுக்கோங்க. இது இன்னைக்கு ஒரு சிங்கிள் பாயிண்ட் கூட மாறாதுங்க.
ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் கூட மாறாது. அப்ரூவல் ரேட்டிங் வந்து அவ்வளோ பிரகாசமாக இருக்குது இந்த மரியன் லீ பென் அவர்களுக்கு. ஏன்னா இப்போ மேக்ரன் அவர்கள் லாஸ்ட் டைமே அவர் வெளியேற வேண்டியது, தோக்க வேண்டியது, அது கொஞ்சம் தப்பிச்சிட்டாரு. பட் இந்த தடவை வாய்ப்பே கிடையாது. அதனால இவங்களை முடக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் பெருசாக கேஸ் எல்லாம் போட்டு ஒரு 15 மாதம் இவங்க பேன் பண்ணாங்க, வெளியே வர முடியாத அளவுக்குலாம். பட் ஹை கோர்ட்லாம் போயிட்டு அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இல்லை போலியான வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண உடனே இன்னைக்கு எலான் மாஸ்க் ஓடி வந்து பிரான்ஸை காப்பாற்றணும் அப்படின்னா மரியன் லீ பென் அவர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நிதி கொடுக்குற மாதிரிலாம் மனசு சொல்ல. ஏன்னா அவர் தான் ஒரு ஐரோப்பானுடைய மொத்த நிதியை விட அவர்கிட்ட ஃபண்ட் இருக்கு. அதனால பெரிய விஷயம்லாம் இல்லையே. பட் இதெல்லாம் கொடுக்கும்போது தான் அப்போ அமெரிக்காவுடைய தலையீடு இருக்கிறதா அப்படின்னு இன்னொரு கோணத்திலையும் பார்க்குறாங்க. சப்போஸ் மரியன் லீ பென் அவர்கள் மட்டும் ஐரோப்பாவுக்குள்ளார பிரான்ஸுக்குள்ள வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு பிரான்ஸ் பெரிய ஒப்புதல்லாம் கொடுத்துருக்காங்க உக்ரைனுக்கு. உக்ரைன் ஆகான்னு ஒரே சந்தோஷத்தை பூரிப்பில் இருக்கிறாங்க. அப்படியே அகைன்ஸ்டா மாறிடுவாங்க. 2 வெற்றி ஐரோப்பானுடைய ஒட்டுமொத்த நிலையை மாத்திடும். ஒன்று இங்க இருக்கக்கூடிய மரியன் லீ பென் அவர்கள், இன்னொன்று ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அலைஸ் வைடல் அவர்கள். இந்த 2 பேரோட வெற்றியை வந்து சப்போஸ் வந்துட்டாங்கன்னா ரஷ்யாவோட நிலைப்பாடும் மாறிடும், ஒட்டுமொத்த ஐரோப்பா நிலைப்பாடுமே மாறிடும். இமிகிரேஷன் ப்ராசஸ் ஒட்டுமொத்தமாக நிறுத்திடுவாங்க. இது இல்லாமல் காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு அவங்க ஆடலாம். அதாவது என்னது, இராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க அதிகமாக இருக்காங்கன்றாங்கல்ல. அதனால யார் ஆணவத்தில் அழிகிறாங்க, ரஷ்யாவா ஐரோப்பாவா அப்படின்றத நம்ம கொஞ்ச நாள்ல பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா மரியன் லீ பென் அவர்கள் அங்கே இன்னைக்கு கியூவில் போயிட்டு தரையிறங்கினாங்களே, மரியன் லீ பென் பாருங்க, நம்ம தாய் கழிவு ஒரு சில வாண்டலியானவங்க போனாங்க இல்லையா, 1 பில்லியன் மேற்கொண்டு நாங்கள் ட்ரோனுக்கு மட்டுமே தனிப்பட்ட முறையில் ஃபண்டிங் கொடுக்குறன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நான் 3 விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்து, ரஷ்யாவோட ரோஸ்கோஸ்மோஸும் அங்கே நாசாவும் இணைந்து ஸ்பேஸ் லான்ச் ஒன்றா அனுப்பியிருக்காங்க. ஏன்னா இடையில கொஞ்சம் பிரச்சனைனால வெளியே வந்தாங்க, இல்லை அது ஜாயிண்டாக ஸ்பேஸ் மிஷனுக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறாங்களா அப்படின்ற இன்னுறாங்களே. இது மட்டும்தான் அவங்க 2 பேரும் இணைந்து செயல்படுறாங்கன்றது ஒன்று. 2வது, பாகிஸ்தானில் வந்து மிரியான் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று, ஒரு திடீர்னு ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் போலீஸ் ஸ்டேஷனே வெடித்து சிதறி இருக்கு. எத்தனை பேர் இறந்து போனான்னு தெரியல, அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஷ்யானுடைய போயிங் பயணிகள் விமானம் பெரும்பாலும் ஐரோப்பாவை சார்ந்திருந்தது, அமெரிக்காவை சார்ந்திருந்தது. தடைகளை விதிக்கிறாங்க. இனி ரஷ்யாவுடைய விமானங்கள் பறக்க முடியாத அளவுக்கு பெரிய தடைகளை விதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற விமானத்தை வச்சு பறந்து இன்னைக்கு வந்து ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, MC-2130 சொல்லிட்டு த ஃபியூச்சர் ஆஃப் ரஷ்யன் ஏவியேஷன் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது இப்போ 2027 ஃபஸ்ட்டு 26 30, 2030 கிட்டத்தட்ட 100, 2033 200 விமானங்களை தயாரிக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக மேக் இன் ரஷ்யா கான்செப்டில். என்ன ஒரு த்ரூ பேக் அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் பேக். கிட்டத்தட்ட எல்லா போயிங்கினுடைய எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐரோப்பா நினைச்சிட்டாங்க நம்ம தடை போட்டால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. ஆனால் அவங்க பாருங்க, அவங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கு, அவங்க நாட்டுக்குள்ள உள்நாட்டு உற்பத்தி வந்த மாதிரி இருக்கு. பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. 2022 அவங்க தடை போடுறாங்க. கொஞ்சம் 4 வருஷத்துல இப்போ ஓன் மேக்கிங் இவங்க இப்போ மற்ற நாட்டுக்கு விமானங்களை கொடுக்குற அளவுக்கு தயாராகிட்டாங்க. ஸோ இந்த தடைகள் எல்லாமே ரஷ்யா வந்து நன்றி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.